மீன்ஸ் டுடே எபிசோட்ல வந்து சூர்யாவை கேட்குறாங்க, எத்தனை நாள் இப்படியே சமாளிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சீக்கிரமாவே நான் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்றாரு. சூர்யாவும் விஜயும் சங்கீதாக்காக வெயிட் பண்றாங்க. அந்த பிளேஸ்க்கு வருண் வராரு. அவளோட வீடு இதுதான், அவங்க கண்டிப்பா வருவா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க. பட் சங்கீதா வரலன்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்ல இருந்து கிளம்புறாங்க. அனாமிகா கரெக்டா அந்த பிளேஸ்க்கு வராங்க. சங்கீதாவை மீட் பண்ணி அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கறாங்க. வந்து சொல்றாங்க, நான் பேசினது எதுவுமே அவர் கேட்கல. வருண் வந்து அதுலயாவது கேட்டுச்சுன்னா தப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் அவர் கேட்டுட்டு என்னை ஃபாலோ பண்ணி வந்து என்னை விசாரிச்சாரு. நான் சும்மா பிராங்க் தான் சார் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். அவர் வேலுக்குமே தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி இருக்காரு, அந்த பழியை என் மேல போட பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அனாமிகா வந்து கேக்குறாங்க, நீ வந்து வருணால கர்ப்பமா இருக்கிறதா சொன்னியாமே அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, அவர் உங்களுக்கு ட்விஸ்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஐஸ்வர்யா வந்து அன்னைக்கு போனை பார்த்திருப்பாங்க. அந்த போனை வந்து தேடுறாங்க. அவங்களுக்கு அந்த போன் கிடைக்குது. ஓபன் பண்ணி பாக்குறாங்க. மகா சூர்யா ரூம்ல ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு சொல்லி தேடி பாக்குறாங்க. அப்போ டிவோர்ஸ் கேன்சல் ஆன நோட்டீஸ் பேப்பர் வந்து கிடைக்குது. அனாமிகா வந்து சித்ராவை கேக்குறாங்க, டிவோர்ஸ் கேன்சல் ஆனது வீட்டுல எல்லாருக்குமே தெரியுமான்ட்டு. சித்ரா வந்து எல்லாருக்குமே தெரியும், அவங்க எல்லாருமே டிராமா பண்றாங்க. சூர்யா இப்ப கௌதம் மேல பழிய போட பாக்குறான். நானே கௌதம் எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன், நீ வந்து கேட்டதே திரும்ப கேட்டுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கோவமா போறாங்க. தேங்க்யூ.